சில பேருக்கு அமைதின்றது பிடிக்காது. ஏன் தெரியுமா? சொல்றேன். ஒரு பிளேஸ்ல நீங்க யார் கூடயாச்சும் இருந்திருக்கலாம். அங்க மியூசிக் இல்ல, ஃபோன் இல்ல, கன்வர்சேஷன் கூட இல்ல. அங்க அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் வந்தோனயும் உடனே பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா ஏன்? ஏன்னா சைலன்ஸை விட அவங்களோட ஓன் தாட்ஸ் தான் அவங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணும். சரி, நம்ம பிரெயின் எப்போவுமே நாய்ஸுக்கு அடிக்டடாக தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ், ரீல்ஸ், பீப்புள், கன்வர்சேஷன் அப்படின்லாம். அண்ட் இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனால் சைலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மனசு டக்குன்னு ஒரு மிரர் மாதிரி ஆகிடும். அப்போ தான் நமக்கு சில ஹிடன் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நான் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கேன்னா, என்னோட லைஃப் நினைச்ச ட்ராக்ல போயிட்டு இருக்கா, ஏன் என்னால் காமாக இருக்க முடியல அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பல பேர் அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டு சம்டைம்ஸ் இதை விட பயங்கரமாக கூட கேட்கும். ஸோ அப்படி கேட்டு நம்மளை காமாக இருக்கவே விடாது இந்த மாதிரி. அதனால தான் ரொம்ப பேருக்கு தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அமைதின்றது ஒரு டேஞ்சரஸான திங். அது உங்களை இந்த வேர்ல்டில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணாது, அது உங்கள் கூடயே அதை கனெக்ட் பண்ணும். அதனால தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் பீஸ், தே வாண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபிலோசஃபர் சொல்லியிருக்கா. அப்படி ஆனால் அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் தனியாக இருக்கிறப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் அது வீக்னஸ் இல்லை, உங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் ரிமைண்ட் பண்ணுது, அவ்வளோதான். ரியல் கான்ஃபிடென்ஸ் என்னென்னா, ஒரு ரூமில் யாருமே இல்லாமல், நாய்ஸ் ஃப்ரீயாக, ஃபோன் இல்லாமல் உங்கள் மைண்ட் கூட உங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் மாஸ்.